நீதியான வாழ்க்கைக்கான ஞானம் பற்றி சங்கீத புத்தகம் என்ன சொல்கிறது என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பாவம் செய்யாமல் ஒரு மனிதன் நீதியான வாழ்க்கை வாழ முடியுமா? முடியும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்விக்கான பதிலை சங்கீத புத்தகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஜெபம் பண்ணுவோம். சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்து வருகிற எங்கள் அன்பான தேவனே, நாங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்புடையவர்களாக இருப்பதற்காக நீதியான கட்டளைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அவற்றை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். ஒரு தொழில் நிறுவனம் உடனடி கேக் செய்வதற்கான மாவு விற்பனை செய்தது. மாவை வாங்குங்கள், அடுப்பில் வையுங்கள், கேக் சாப்பிடுங்கள் என்று விளம்பரம் செய்தார்கள். ஆனால் அது அதிகமாக விற்பனையாகவில்லை. என்ன பிரச்சனை என்பதை ஆய்வு செய்தார்கள். ஆய்வின் முடிவில் ஒரு தகவலை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஒன்றுமே செய்யாமல் ஒரு மாவிலிருந்து கேக் வரும் என்றால் அது அவ்வளவு எளிதாக இருக்குமா என்று மக்கள் நம்ப மறுத்தார்கள். இப்பொழுது நாங்கள் கொடுக்கிற மாவை வாங்கி அதில் ஒரு முட்டையை உடைத்து போட்டு பிசைந்து கேக் செய்யுங்கள் என்று விளம்பரம் செய்தார்கள். அதற்கேற்றபடி மாவிலே சில மாற்றங்களையும் செய்தார்கள். இப்பொழுது மாவு விற்பனை ஆயிற்று. என்ன பிரச்சனை? மனிதர்களுக்கு தாங்கள் அனுபவிக்கப் போகிற ஒன்றை அனுபவிப்பதற்கு தாங்கள் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கேக் செய்வது மாத்திரமல்ல, நீதியான வாழ்க்கை வாழ்வதிலும் கூட இந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கிறது. பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நாம் நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பரலோகத்துக்கு செல்கிறவர்கள் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பரலோகத்திற்கு செல்வதற்கு கிருபை மாத்திரம் போதும், நாம் அதை விசுவாசித்தால் மாத்திரம் போதும் என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. அப்படியானால் நற்கிரியைகளுக்கு என்ன இடம் இருக்கிறது என்கிற கேள்வி எழும்பத்தான் செய்கிறது. இதை குறித்து வேதாகமம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. நானும் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று மனிதன் நினைப்பதனால வேதாகமம் சொல்வதை புரிந்து கொள்வதற்கு கஷ்டப்படுகிறான். நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும், ரட்சிக்கப்படுவதற்காக அல்ல, ரட்சிக்கப்பட்டதினால் என்பதை நாம் எப்பொழுதும் மனதில் தெளிவாக வைத்திருக்க வேண்டும். நீதியான பாதையில் பல ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. நீதியான வாழ்க்கை வாழ்வது நமக்கு மிகவும் நல்லது. தேவ கிருபையே பாவ மன்னிப்பை தருகிறது என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆனால் விசுவாசத்துடன் வாழ துவங்குகிற பாவிக்குள் தேவ கிருபை ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிக்கிறது. இது மனிதனுடைய முயற்சியால் நடப்பது அல்ல, மனிதனுடைய அனுமதியுடன் தேவன் செய்கிற ஒரு நன்மையான செயல். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையிலே நீதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆலோசனை இருக்கிறது. அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது அதை கிரியைத்துவ செயல்களாக நாம் கை கொள்ளாமல் தேவனோடு நமக்குள்ள நெருக்கமான உறவால் கை கொள்ள ஆரம்பிப்போம். தேவனோடு நமக்கு சரியான உறவு இருந்தது என்றால் நம்முடைய நற்செயல்கள் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பினால் செய்யப்படுகிறவைகளாக இருக்குமே தவிர அவருடைய அன்பை சம்பாதித்துக் கொள்வதற்காக செய்யப்படுகிற கிரியைகளாக இருக்காது. அப்படி வாழ்கிறவர்களுக்கு பல ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 1 ஆண்டவர் சொல்லுகிற சில ஆசீர்வாதங்களை பார்ப்போம். இந்த சங்கீதத்தை அநாதை சங்கீதம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அதை எழுதியது யார் என்று தெரியவில்லை. சங்கீத புத்தகத்தை 5 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். அதில் முதல் பகுதியில் முதல் சங்கீதமாக இது இருக்கிறது.
அதனால் இதை தொடக்க சங்கீதம் என்றும் சொல்வார்கள். முதல் 3 வசனங்களில் நல்லவனுடைய மகிழ்ச்சி எப்படிப்பட்டது என்று அந்த சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறார். பாக்கியவான் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். பாக்கியவான் என்றால் மகிழ்ச்சியானவன். யார் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வார்கள்? யார் அந்த பாக்கியவான்? முதல் 2 வசனங்களில் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். அவன் துன்மார்க்கர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டான், பாவிகளுடைய வழியிலே நிற்க மாட்டான், பரியாசக்காரரோடு உட்கார மாட்டான். அதற்கு பதிலாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருப்பார். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவனாக இருப்பான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒருவன் வாழும்போது அவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருகிறது தெரியுமா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போட்டிருப்பான். வாய்க்கால் ஓரமாக ஒரு மரம் நடப்பட்டு இருந்தது என்றால் தண்ணீருக்கு பிரச்சனை இல்லை, பஞ்சம் இல்லை. அதன் காலத்தில் அது கனியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், இலையும் உதிர்வதில்லை என்று இந்த வசனம் சொல்கிறது. இதே கருத்தை எரேமியாவும் 17ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். ஒருவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற மனிதனாக இருந்தால் அவன் இப்படிப்பட்ட ஒரு மரத்தை போல இருப்பான் என்று சொல்லுகிறார். அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் என்று சொல்வதற்கு ஒரு சொற்றொடரை பயன்படுத்துகிறார். வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரம். கட்டாயமாக அந்த மரம் கனி கொடுக்கும் என்று நம்பலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே கனி கொடுத்தல் என்பது சாத்தியம்தான் என்பதை வேதாகமம் நமக்கு சொல்கிறது. சங்கீதமும் அதை தெளிவாக சொல்கிறது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று பாருங்கள். அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோம். அப்படிப்பட்ட மனிதனை குறித்து இவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் எடுக்கிற முயற்சிகள் அவனுக்கு வெற்றி தரும். அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய தன்மையுடன் நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு சங்கீதமும் கீழ்ப்படியும் போது நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பற்றி பேசுகிறது. 112ஆம் சங்கீதம். இது ஒரு ஆத்திச்சூடி. ஸ்தோத்திரத்தை, தேவனுக்கு நன்றியை தெரிவிக்கிறதுனால இதை ஸ்தோத்திர ஆத்திச்சூடி என்று சொல்வார்கள். 9, 10, 25, 34, 37, 111, 112, 119 ஆகிய 8 சங்கீதங்களும் ஆத்திச்சூடிகளாக இருக்கின்றன. ஆத்திச்சூடி என்றால் என்ன? அவையார் எழுதிய ஆத்திச்சூடி நமக்கு தெரியும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்குமது கைவிடேல் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போய்வார். அந்த ஒவ்வொரு வரிகளும் முதலிடத்தை பாருங்கள். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ என்று இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எனவே ஒரு மொழியின் அகர முதலில் எழுத்து வரிசையில் இந்த சொற்றொடர்களை அமைப்பது ஆத்திச்சூடி என்று அழைக்கப்படும். 112ஆம் சங்கீதம் அப்படிப்பட்ட ஒரு ஆத்திச்சூடியாக இருக்கிறது. முதல் வார்த்தையை ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிக்கிறது. அல்லேலுயா, தேவனுக்கு மகிமையை செலுத்துகிற ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் மகிழ்ச்சியாக வாழ முடியும்? தேவனுடைய கட்டளைகளில் பிரியமாக இருக்கக்கூடிய மனுஷன் மகிழ்ச்சியாக வாழ முடியும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பாருங்கள். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று அடுத்த வசனங்களிலே அவர் எழுதுகிறார். இவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடந்தோம் என்றால் அது நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, நம்முடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதம். அப்படிப்பட்டவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆசீர்வாதம் அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததிக்கும் இருக்கிறது என்று சங்கீத புத்தகம் நமக்கு சொல்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதனாக ஒருவன் மற்றவர்கள் மேல் இரக்கம் வைத்து கடன் கொடுத்து நியாயமானபடி செய்கிறவன்
மகிழ்ச்சியானவன் என்று 5ஆம் வசனம் சொல்கிறது. எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அவனுக்கு இருக்கும்? அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதே இல்லை. ஏதேனும் துர்ச்செய்தி அவனுடைய காதில் எட்டினால் அதற்காக அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அவன் கர்த்தரை நம்புகிறவன். மற்றவர்களுக்கு உதவி நாம் செய்யும்போது, ஐயோ நான் பணத்தை கொடுக்கிறேனே எனக்கு என்னாகும் என்கிற ஒரு வருத்தம் இல்லாமல், என்னுடைய தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை உடையவர்களாக இருப்பதனாலே அந்த பயிற்சி அவருடைய வாழ்க்கை முழுவதும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். கர்த்தரை நம்புகிறவர்கள் திடனான மனதுடன் வாழலாம் அல்லவா? அவர்கள் இருதயம் உறுதியாக இருக்கும். சத்துருக்களை குறித்து அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று அவருடைய கையில் விட்டுவிட்டு நிம்மதியாக இருப்பான். அவனுக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று பாருங்கள். வாரியரை தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கோம்பும் மகிமையாய் உயர்த்தப்படும். அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கர்த்தர் அவனை பார்த்து கொள்வார். எனவே கீழ்ப்படிதல் என்பது மற்றவர்கள் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பினால் வரக்கூடிய கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் சொல்வதை பார்க்க முடிகிறது. மற்றவர்கள் மேல் நமக்கு அன்பு இருந்தால் அந்த அன்பு இந்த கீழ்ப்படிதலுக்கு மிகவும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. 128ஆம் சங்கீதத்தை ஆரோகண சங்கீதம் என்பார்கள். இது ஒரு யாத்திரை பாடல். சங்கீதம் 120 134 வரை உள்ள 15 சங்கீதங்களும் ஆரோகண சங்கீதங்கள். இஸ்ரவேல் மக்கள் முக்கியமான பண்டிகைகளின் போது எருசலேமுக்கு யாத்திரை செல்வார்கள். அப்படி யாத்திரை செல்கிறவர்கள் அந்த மலையிலே ஏறும்போது, சீயோன் மலையிலே ஏறும்போது அவர்கள் பாடக்கூடிய பாடல்களாக இந்த சங்கீதங்கள் இருக்கின்றன. 128ஆம் சங்கீதம் சொல்கிற ஆசீர்வாதங்களை பாருங்கள். நீ பிரயாசப்பட்டு அதனுடைய பலனை நீ அனுபவிப்பாய். நல்ல வேலையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நல்ல உழைப்பு. நாம் நன்றாக உழைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நிம்மதியானதாக இருக்கும். நல்ல குடும்பம் இருக்குமாம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதனும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்கிறார். நல்ல நிர்வாகம் இருக்குமாம். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்கிறார். ஏனென்றால் எருசலேம் தலைநகரம். தலைநகரத்தில் நல்ல நிர்வாகம் இருந்தால்தான் குடிமக்கள் சந்தோஷமாக வாழ முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருப்பதனால நல்ல நிர்வாகத்தின் கீழாக அவர்கள் வாழ்வார்கள் என்று சங்கீதம் சொல்கிறது. நல்ல சந்ததியும் சமுதாயமும் இருக்கும் என்றும் சங்கீதக்காரர் சொல்வதை பார்க்க முடிகிறது. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நல்ல சமுதாயம், நல்ல குடும்பம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பாருங்கள். தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படியும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன. தேவன் இந்த கட்டளைகளை நமக்கு கொடுத்திருப்பதே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், சமாதானத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால் தேவன் எவ்வளவுக்கு நல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நல்லவராக இருக்கிறதுனால்தான் இந்த கட்டளைகளை நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் சொல்வோமா, தேவன் நல்லவர், எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. நீதியான பாதையில் ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன என்று சொல்கிற சங்கீதக்காரர்கள் துன்மார்க்க பாதையில் வேதனைகள் இருக்கின்றன என்றும் சொல்கிறார்கள். 1ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். முதல் 3 வசனங்கள் ஆசீர்வாதங்களை பற்றி பேசும்போது அடுத்த 3 வசனங்கள் தீயவனின் வேதனை எப்படிப்பட்டது என்று சொல்கிறது. துன்மார்க்கர் எல்லாரும் பதர் போன்றவர்கள். அவர்களுக்கு நிலையான வாழ்வோ இடமோ எதிர்காலமோ இல்லை என்பதை இந்த சங்கீதம் நமக்கு வலியுறுத்துகிறது. நீதியுள்ள ஒரு மனிதன் செழிப்பான மரம் என்று சொன்னார்.
துன்மார்க்கனை காய்ந்து போன பதர் என்கிறார். துன்மார்க்கரோ அப்படியேராமல். துன்மார்க்கர்கள் நீதிமான்களைப் போல இருப்பதில்லை, காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். பயனற்றவை, அதற்கு நிலையான இடம் இல்லை. ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழி. இரண்டு வழிகளை நம் கண்முன்னராக நாம் எப்பொழுதும் பார்க்கலாம். ஒன்று நீதிமான்களின் வழி, இன்னொன்று துன்மார்க்கரின் வழி. எந்த வழியிலே நாம் செல்கிறோம் என்பது நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறோம் என்பதை காட்டுகிறது. நம்முடைய வழி நீதிமான்களின் வழியாக இருந்ததென்றால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நியாயத்தீர்ப்பில் நம் சார்பாக நம்முடைய நீதிபதியை நமக்காக பேசுவார். அந்த நீதி சபையில் இருக்கக்கூடிய எல்லா தூதர்களையும் மனமாற்றி நம்மோடு ஒப்புரவாக்கி நாம் பரலோகத்திற்கு செல்லும்போது நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமான நிலையிலே அந்த தூதர்களை காணச் செய்வார். சங்கீதம் 37 கூட தீயவனின் அழிவை பற்றி பேசுகிறது. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்தோம் என்றால் நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை என்று இந்த சங்கீதம் வலியுறுத்துகிறது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். துன்மார்க்கரை பார்த்து நாம் பராமரிப்பட வேண்டிய அவசியமில்லை. துன்மார்க்கர்கள் நன்றாக இருக்கிறார்கள், நான் கஷ்டப்படுகிறேன் என்று கூட நாம் நினைக்க வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருந்தால் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, தீவினைகளை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சலாகாதே என்று சொல்கிறார். ஆம், இந்த நம்பிக்கை நமக்கு எப்பொழுதும் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். யார் எப்படி இருந்தாலும் நான் தேவனுக்கு பிரியமாக வாழப்போகிறேன் என்கிற ஆசை நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். பலர் துணிந்து பாவம் செய்வதற்கான காரணம் அவன் இப்படி இருக்கிறானே, இவன் இப்படி இருக்கிறானே என்று எண்ணுவதாகும். அந்த எண்ணங்களை விட்டுவிடுங்கள். கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். நமக்கு விரோதமாக யாரேனும் ஏதேனும் செய்கிறார்கள் என்றால் தேவன் பார்த்து கொள்வார் என்று நாம் விட்டு விடுவோமே. தேவன் நிச்சயமாக பார்ப்பார். நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நம்பிக்கை நமக்கு இருந்ததென்றால் நன்மை செய்வதை மாத்திரம் நாம் செய்துவிட்டு தண்டனை கொடுக்கிற வேலையை எல்லாம் அவரிடத்தில் விட்டு விடலாமே. நாம் இப்படிப்பட்ட நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட்டு வாழ முயற்சி எடுக்கும் போதும் நமக்கு சோதனைகள் வரத்தான் செய்கின்றன. ஏன் இந்த சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறார்? நீதிமான்களுக்கும் சோதனைகள் இல்லாமல் இல்லை. சில சமயங்களில் பாவத்தின் வஞ்சகத்தன்மையால் கூட நீதிமான்கள் சோதிக்கப்படலாம். ஒரு மனிதன் நீதிமானாக இருந்தாலும் அவனுக்குள்ளும் பாவம் இருக்கிறது. ஒரு பாவமும் செய்யாமல் நீதியை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்று வேதாகமம் சொல்கிறது. பாவத்தினாலே சோதிக்கப்படுவது மாத்திரமல்ல, அதில் விழுந்து வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை கூட நமக்கு நேரிடலாம். எதற்காக இப்படிப்பட்ட பரீட்சைகளை தேவன் அனுமதிக்கிறார்? இந்த பரீட்சைகளை அவர் வைக்காமல் இருந்தால் நன்றாக இருக்கும் அல்லவா? இந்த சோதனைகளை அனுமதிக்காமல் இருந்தால் நன்றாக இருக்கும் அல்லவா என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் நம்முடைய உண்மைத்தன்மை எப்படிப்பட்டது அல்லது உண்மையற்ற தன்மை எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளவும் மற்ற அறிவுள்ள ஜீவிகள் புரிந்து கொள்ளவும் இந்த பரீட்சைகள் அவசியமாக இருக்கின்றன. நம்முடைய நிலை எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்துவதற்கு இந்த சோதனையின் நாட்களை தேவன் அனுமதிக்கிறார். இந்த சோதனையின் நாட்களில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலோசனைகளுக்கும் அறிவுரைகளுக்கும் நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய விசுவாசம் கூட சுத்திகரிக்கப்படுகிறது. கர்த்தருக்குள் நமக்கு இருக்கிற நம்பிக்கை பலப்படுகிறது. தேவன் இந்த சோதனைகளை அனுமதிக்கிறார். இந்த சோதனைகளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதை நாம் பார்ப்போம். சங்கீதம் 81 நாம் இது பற்றிய சில ஆலோசனைகளை பார்க்கிறோம். இதை பண்டிகை சங்கீதம் என்று சொல்வார்கள். இந்த பண்டிகை சங்கீதத்தில் கடந்த கால சோதனையும் அதன் அடிப்படையில் தேவன் கொடுக்கிற அழைப்பும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் குறிப்பிடுகிற கடந்த கால சம்பவம் இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் யாத்திரை வந்தபோது நடந்த ஒரு சம்பவமாகும்.
எகிப்திலிருந்து புறப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் செங்கடலை கடந்து வெற்றியோடு நடந்து வருகிறார்கள். ரெவிதீம் என்கிற இடத்திற்கு வந்து சேருகிறார்கள். அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. என்னென்ன அற்புதங்களை எல்லாம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அத்தனை அற்புதங்களை பார்த்த பிறகும் இவர்கள் ஏன் நம்பாமல் போனார்கள் என்று யோசிக்கிறீர்களா? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல சமயங்களில் அப்படித்தானே நடந்து விடுகிறது. ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருந்தாலும் அவரை நம்ப வேண்டிய பிரகாரம் நாம் நம்புகிறோமா என்று யோசித்து பாருங்கள். அவர்கள் தேவனோடு வாதாடினார்கள், தேவனுடைய தலைவர்களோடு வாதாடினார்கள், மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். இந்த சமயத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து மோசே நமக்கு பதிவு செய்திருக்கிறார். கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். புரிகிறதா? நாம் கூட சில சமயங்களிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று நாம் கேள்வி எழுப்புகிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புவது கர்த்தரை பரீட்சை பார்ப்பதால், அவர்கள் அவ்வாறு பரீட்சை பார்த்ததால் அந்த இடத்திற்கு மேரிபா என்று பெயரிட்டானாம். மேரிபா என்று மோசே பெயரிட்ட அந்த இடத்துல தேவன் அவர்களுக்கு வைத்த பரீட்சையிலே அவர்கள் தோற்றார்கள். ஆனால் அதற்கு காரணம் என்ன? தேவன் உண்மையுள்ளவரா என்று அவரை பரீட்சை பார்த்தார்கள். தங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் வல்லவர்தானா என்கிற கேள்வி அவருடைய முறுமுறுப்புகளிலே எழும்பியது. அந்த பரீட்சையில் அவர்கள் தோல்வியுற்றார்கள் என்பது சங்கீதம் 81 சொல்கிறது. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. நீதியான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் ஆசைப்படுகிறோம் என்றால் அதற்கு காரணம் நாம் தேவனை விரும்புவதாகும். தேவன் மேல் நமக்கு அன்பு இருந்ததென்றால் நீதியான வாழ்க்கையை நாம் வாழ நம்மை ஒப்படைப்போம். தேவனை விரும்பவில்லை என்றால் நம் இஷ்டப்படி பாவத்திற்குள்ளாக நாம் ஆண்டு விடுவோம். மக்கள் தேவனை நம்பாமலும் அவருக்கு கீழ்ப்படியாமலும் தேவனுடைய அந்த சோதனையிலே தோற்று போனார்கள். மேரிபா நமக்கு சொல்கிற செய்தி என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது, தேவ மக்கள் முந்தின தலைமுறையினரின் தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது. தேவனை நம்பி அவருடைய வழியில் நாம் நடக்க வேண்டும். இரண்டாவது, மக்கள் அந்த சோதனையில் தோற்றால் அவர்கள் இக்கட்டில் இருந்தபோது அவர்களை காப்பாற்ற தேவன் வந்தார். நாம் உண்மையுள்ளவர்களாக இல்லை என்றாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் பாவம் செய்தாலும் அவர் நமக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். அப்பொழுது தேவன் தம்முடைய வார்த்தையின்படி நமக்கு நன்மை செய்வதை நாம் பார்க்க முடியும். அந்த சங்கீதம் சொல்கிறதை பாருங்கள். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், என்னை நம்பாமல் செயல்பட்டு விட்டு உனக்கு நெருக்கம் வந்தபோது நீ என்னை கூப்பிட்டாய். நான் உன்னை ஒதுக்கி விடவில்லை என்று சொல்கிறார் பாருங்கள். நான் உன்னை தப்புவித்தேன். ஆம், நமக்கு நெருக்கங்கள் வரும்போது அந்த நெருக்கத்திற்கு காரணம் நம்முடைய பாவங்களாக இருந்தாலும் அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நம்மை தப்புவிப்பார். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆம், அந்த இடத்துல இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தேவன் வெளிப்படுத்தினார். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். புரிகிறதா? தேவனுக்கு செவி கொடுப்பது நமக்கு நல்லது. சங்கீதம் 95 கூட இதை பற்றி பேசுகிறது. தேவன் நமக்கு கொடுக்கிற அழைப்பு இந்த 95ஆம் சங்கீதத்தில் வெளிப்படுகிறது. அழைப்பும் எச்சரிப்பும் என்ற 2 கருத்துக்களும் சங்கீதம் 95 100 வரை இருக்கின்றன. சங்கீதம் 95 சங்கீதக்காரர் சொல்வதை பாருங்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீங்கள். கோபம், மேரிபா. நீங்கள்
மேரிபா மூட்டின அந்த சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. நம்முடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக கடினப்படுகிறது. முதலில் பாவம் செய்யும்போது வேதனையாக இருக்கிறது. பின்னர் பாவம் செய்யும்போது எந்த வேதனையும் வருவதில்லை. காரணம், இருதயம் கடினப்பட்டு விடுகிறது. அதற்கு நாம் ஒரு நாளும் அனுமதிக்கக்கூடாது. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்தார்கள், என்னை பரீட்சை பார்த்தார்கள், என் கிரியையையும் கண்டார்கள் என்று சொல்கிறார். என்ன கிரியை? தண்ணீர் வேண்டும் என்று முறுமுறுத்தார்கள். அப்படி அவர்கள் முறுமுறுத்த போதிலும் கூட அவர்களுக்கு தேவையான தண்ணீரை அவர் கொடுக்கத்தான் செய்தார். தேவனுடைய கிரியை எப்படிப்பட்டது என்பதை இந்த பகுதியில் நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம் என்ன? அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாக இருக்கிறோமா. சங்கீதம் 105 கூட இந்த சோதனையை பற்றி பேசுகிறார். ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் இந்த சோதனையை பற்றி 105 சங்கீதம் சொல்கிறது. ஆபிரகாம் முதல் இஸ்ரவேல் தேசம் வரை வரலாற்றை சொல்லுகிற ஒரு தேசிய சங்கீதமாக அந்த சங்கீதம் இருக்கிறது. அதில் யோசேப்பை பற்றி என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்துக்கு செல்வதற்கு முன்னராக யோசேப்பை எகிப்துக்கு ஆண்டவர் அனுப்பினாராம். அதை பற்றி 14ஆம் வசனத்தில் இருந்து பேசுகிறார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். எப்படி அனுப்புகிறார் என்று பாருங்கள். அதற்கு முன்னர் தான் சொல்ல இருக்கிறார், நீ தலைமை ஸ்தானத்தில் இருப்பாய், உன் குடும்பம் முழுவதும் உன்னை சேவிக்கும் என்றெல்லாம் சொப்பனங்கள் மூலமாக சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட சொப்பனங்களை பெற்றவன் இப்பொழுது கைதியாக செல்கிறான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். என்ன செய்தார்? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். ஆம், அவர் சொன்ன காரியம் நிறைவேறிச்சு. ஆனால் இடையில பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உண்மையிலே தேவன் நமக்கு இப்படி சொன்னாரா என்று அவர் சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு எல்லாம் நிகழ்ந்தன. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறியது. அது வரைக்கும் என்ன நடந்ததா? அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. தேவனுடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. இந்த இடத்துல ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். தேவனுடைய வசனம் என்று சொல்லும் போதெல்லாம் நாம் பொதுவாக வேதாகமத்தையும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்பது எழுதப்பட்ட வார்த்தைகள் மாத்திரமல்ல. யோசேப்பின் காலத்தில் இப்படிப்பட்ட வேதாகமம் ஒன்றும் அவருடைய கையிலே இல்லை. ஆனால் இந்த சங்கீதம் சொல்கிறது அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்படியானால் அவருடைய வசனம் என்பது எழுதப்பட்ட வசனம் அல்ல, தேவன் அவரிடத்தில் பேசுகிற வார்த்தைகள். நாம் எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மிடத்தில் பேசுகிறார். அந்த வார்த்தைகள் நம்மை புடமிடுகின்றன என்பது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு கருத்தாகும். யோசேப்பின் எதிர்காலம் பற்றி தேவன் முன்னுரைத்ததை அவர் நம்புகிறாரா என்று சோதிக்கும்படி பாடுகளை தேவன் பயன்படுத்தினதாக இந்த சங்கீதம் சொல்கிறது. தேவன் வைத்த பரீட்சையிலே அவர் வெற்றி பெற்றார். இறுதியில் என்ன நடந்தது? ராஜா ஆள் அனுப்பி யோசேப்பை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை யோசேப்புக்கு கொடுக்க தகுந்த விதத்தில் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றினார். உங்கள் சூழ்நிலைகளும் மாறும். உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதிகள் நிச்சயமாக நிறைவேறும். அதுவரை அவரை நாம் நம்புகிறோமா இல்லையா என்பதை நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டும். எல்லாம் நன்றாக நடக்கும்போது தேவனை நம்புகிறோம் என்று சொல்வது எளிதாக இருக்கலாம். நாம் நினைக்கிறபடி நடக்காமல் சூழ்நிலைகள் மாறி இருக்கும்போது நம்மால் அவரை நம்ப முடிகிறதா? சுயமீனம், பணப்பிரச்சனை, உறவு பிரச்சனைகள் வரும்போது இந்த தேவனை நம்புவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவன் அவருக்கு விடுதலை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஒரு அந்நிய நாட்டிலே அவருக்கு கிடைத்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை 21, 22 வசனங்கள் சொல்கின்றன. தன் பிரபுக்களை, அதாவது பார்வோனின் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், யோசேப்பின் மனதின்படி கட்டவும், பார்வோனின் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான்.
தன்னுடைய அதிகாரிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவனாக யோசேப்பை பார்வோன் மாற்றினான். சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். யோசேப்புக்கும் சோதனைகள் வந்தன. ஆனால் அந்த பரீட்சையிலே அவன் வெற்றி பெற்றான். நாம் வெற்றி பெறுவோமா? பாவம் நம்முடைய இருதயத்தை கடினமாக்குகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இதை பற்றிய அனுபவம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். அத்தகைய எண்ணங்கள் எழும்போது நாம் கீழ்ப்படிவதற்கான வல்லமையை தேவன் கொடுக்கிறார். அந்த வல்லமையை நாம் சிலுவையில் பெறுகிறோம். இயேசு நமக்காக பட்ட பாடுகளை நாம் யோசித்து பார்க்கும்போது, இப்படிப்பட்ட பாடுகளை நமக்காக பட்ட தேவன் நமக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பார் என்கிற எண்ணம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்மை மாற்ற வேண்டும். எனவே தேவனுடைய வார்த்தையை நாம் நம்முடைய இருதயத்தில் வைத்து வைக்க வேண்டும். நாம் எவ்வாறு தேவனுடைய கற்பனையில் கைக்கொள்ள வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். சங்கீதம் 119 சொல்கிறது. இது ஒரு ஆத்திச்சூடி. 8 வசனங்கள் எபிரேய அகர வரிசையின் பிரகாரமாக எழுதப்பட்டிருப்பதை பார்க்கலாம். முதல் 8 வசனங்கள் முதல் எழுத்தில் ஆரம்பிக்கிறது. அடுத்த 8 வசனங்கள் 2ஆம் எழுத்தில் ஆரம்பிக்கிறது. சரி, இந்த சங்கீதம் சொல்கிற ஆலோசனைகளை பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்கள் எப்படி நடக்கிறார்களாம்? முழு இருதயத்தோடும் அவரை தேடுகிறார்களாம். வாலிபர்களுக்கு பல சோதனைகள் வருகின்றன. எப்படி ஜெயிக்க முடியுமா? அவருடைய வசனத்தின்படி காத்துக்கொள்வதனால்தான். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்கிறார். தேவன் ஒன்றை நமக்கு சொல்லும்போது அதை நம்முடைய மனதில் நாம் உறுதியாக வைத்திருக்க வேண்டும். யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமாக தேவன் தம்முடைய வார்த்தையை சொன்னார். அதை தன்னுடைய இருதயத்தில் அவன் வைத்திருந்ததுனால எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு விலகிச் செல்லாமல் தேவன் மேல் நம்பிக்கை உடையவனாக வாழ முடிந்தது. எனவே நம்முடைய முழு இருதயத்தையும் தேவன் மேல் நாம் வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் வைக்கும்போது தேவனுடைய கற்பனைகளை விட்டு நாம் வழி தப்பாமல் இருப்போம். இந்த பிரமாணங்கள், இந்த கட்டளைகளை நாம் பார்த்தபோது, ஐயோ இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கிறது, எதற்காக இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லாமல் நாம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை இந்த சங்கீதத்தில் எஸ்ரா தெளிவாக சொல்லியிருக்கிறார். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். பணம் கிடைத்தால் எனக்கு எப்படிப்பட்ட சந்தோஷம் வருமோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நான் பெற்றுக்கொள்கிறேன். உமது பிரமாணங்களில் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த மகிழ்ச்சி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்பது வெறும் ஆலோசனையாக இல்லாமல் நம்முடைய மகிழ்ச்சியின் ஆதாரமாக மாற முடியும். தேவனுடைய வார்த்தையை உட்கொள்வது என்றால் அந்த வார்த்தைகள் சொல்பவை நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற வேண்டும். இயேசுவே வார்த்தை என்பதை மறந்து விடாதிருங்கள். அவருடைய வார்த்தை என்று வேதாகம் சொல்கிறது. இயேசுவின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது இவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டார் என்பதை இன்னும் பல இடங்களில் சொல்கிறார். 162ஆம் வசனம், 77ஆம் வசனம், 174ஆம் வசனங்களில் அவர் சொல்வதை பாருங்கள். மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. உமது நீதி நியாயங்களை நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். எதற்காக துதிக்கிறாராம்? தேவன் கொடுத்திருக்க கட்டளைகளை நினைத்து தேவனை 7 தரம் அவர் துதிக்கிறாராம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. 119ஆம் சங்கீதம் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை குறித்து பேசுகிறது. உண்மையான கீழ்ப்படுதலை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுதல் சட்ட ரீதியாக தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வது அல்ல. எது தவறு, எது சரி என்பதை புரிந்து கொண்டு, எது நன்மை, எது தீமை என்பதற்கான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொண்டு, நம்முடைய வாழ்க்கையின் வெளிப்புற செயல்களால் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். தேவனுடைய வார்த்தையை
நமக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தையின் வல்லமை எப்படிப்பட்டது என்பது இயேசு தம்முடைய வாழ்க்கையில் தமக்கு சோதனை வந்தபோது வெளிப்படுத்தியதை நாம் அறிந்திருக்கிறோம். சாத்தான் இயேசுவை சோதித்த போது அவனுடைய சோதனை ஒவ்வொன்றையும் என்று எழுதியிருக்கிறதே என்கிற தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி வெற்றி பெற்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதற்கு தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய மனதில் நன்றாக பதிந்திருக்க வேண்டும். தேவனுடைய ஆலோசனைகளை மன மகிழ்ச்சியாக நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கத்தக்கதாக நம்மை ஒப்படைக்கும் போது தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறார் என்றும் வேதாகமம் சொல்கிறது. நீதியான வாழ்க்கைக்கான ஞானமானது சோதனைகளுக்கும் சவால்களுக்கும் மத்தியில் தேவனோடு நமக்குள்ள வாழ்க்கையின் அனுபவங்களில் இருந்து கிடைக்கிறது. ஆம், தேவன் அந்த ஞானத்தை நமக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எனவே ஒரு ஜெபத்தை சங்கீதக்காரன் ஏறெடுப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி நம் நாட்களை எண்ணும் அறிவை நமக்கு போதிக்க வேண்டும் என்கிற ஜெபம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ்வதற்கு எனக்கு ஆசை இருக்கிறது என்பதை காட்டுகிறதாக இருக்கிறது. 141 சங்கீதம் வழிகாட்டுதல் கேட்கிற ஒரு ஜெப சங்கீதமாகும். அந்த சங்கீதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. தன்னுடைய ஜெபம் ஒரு பலியை போன்று இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். தேவனிடத்தில் என்ன சொல்லுகிறார்? என்னிடத்திற்கு வருவதற்கு நீர் தீவிரிக்க வேண்டும், சீக்கிரமாக வாரும் என்று அவர் இங்கே அழைக்கிறார். இதற்கு என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அநேக பாவங்கள் நம்முடைய வாயிலிருந்து தான் புறப்படுகின்றன, அதை காத்துக்கொள்ளும் என்று கேட்கிறார். துன்மார்க்கர்கள் அவர்கள் வைத்த கண்ணிகளிலே சிக்கிக்கொள்வார்கள், அவற்றுக்கெல்லாம் விலக்கி என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன் என்று சொல்கிறார். எனவே தேவனுடைய வார்த்தையை நாம் நம்பி அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்கும் போது அவர் நமக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீதிமானின் ஆலோசனையை விட துன்மார்க்கரின் வழி சில சமயம் இச்சிக்கத்தக்கதாக தோன்றலாம். துன்மார்க்கர் பெரும்பாலும் செழித்திருப்பது போல தோன்றுகிறது, ஆனால் அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். துன்மார்க்கர்கள் நன்றாக இருப்பதாக நமக்கு தெரியும் போது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அதிலும் கூட நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 17:14 சொல்வதை பாருங்கள். இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். சில மனிதர்கள் இந்த உலகத்தில்தான் தங்களுடைய பங்கை பெறுகிறார்கள், மறுமையில் அவர்களுக்கு பங்கு இல்லை. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? திரவியத்தினால் அவர்கள் நிரப்புகிறார். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். துன்மார்க்கர்கள் தங்களுக்கு சொத்து சேர்க்கிறார்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறார்கள். ஏன் தேவன் இதை அனுமதிக்கிறாரா? அவர்களும் அவருடைய பிள்ளைகள் தான். அவர்கள் பரலோகத்திற்கு வரப்போவது கிடையாது. இந்த பூலோகத்தில் அவர்கள் விரும்புகிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று அனுமதிக்கிறாராம். பாவிகளாக இருந்தாலும் அவர்களையும் நேசிக்கிற தேவனாகத்தான் என் தேவன் இருக்கிறார். சந்தோஷமான வாழ்க்கை என்று நாம் சிலவற்றை நினைத்துக் கொள்கிறோம். இது இருந்தால் சந்தோஷம், அது இருந்தால் சந்தோஷம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையான சந்தோஷம் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வது தான். நாம் பாக்கியவான்கள் என்று எத்தனை வசனங்களை நாம் வாசித்தோம். அந்த பாக்கியம் எல்லாம் தேவன் தருகிற ஞானத்தால் தான் நமக்கு கிடைக்கின்றன. உண்மையிலேயே மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். தேவன் நமக்கு தருகிற ஞானம் இருந்தால்தான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். தேவனுடைய பாதையிலே நாம் நடக்க வேண்டும். இந்த நடை என்பதற்கான எபிரேய வார்த்தையின் பன்மை வடிவம் அஷ்ரே. மகிழ்ச்சி என்பதற்கான எபிரேய வார்த்தை அஷ்ரே. இரண்டும் கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்கின்றன, ஒன்று போல் ஒலிக்கின்றன. முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. தேவ பாதையில் செல்கிற நடைகள் ஒருவரை மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான பாதையில் நடத்துகின்றன. ஞானமோ மகிழ்ச்சியோ கருத்துக்களாக அல்ல, வேதாகமும் ஒரு அனுபவமாக அதை பற்றி பேசுகிறது. ஞானம் என்பது அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா?
90ஆம் சங்கீதம் மோசையின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. தேவனுடைய நித்தியமும் மனிதனின் நிலையாமையையும் அந்த சங்கீதத்திலே மோசை எழுவதை பார்க்க முடிகிறது. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியை உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்னைக்கும் தேவனாய் இருக்கிறீர். தேவன் நித்தியமானவர். எல்லாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்னர் அவர் இருந்தார். காலம் அவருடைய பார்வையிலே மிகவும் குறுகியது. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது என்று சொல்கிறார். தேவனுடைய காலத்தை நாம் யோசித்து பார்க்கும்போது 1000 வருஷம் அவருக்கு ஒன்றுமில்லை. ஒரு நாள் போல் என்று சொல்கிறார். அது கூட சரியில்லை என்று நினைப்பது போல ராச்சாமம் போல என்று சொல்லிவிடுகிறார். ராச்சாமம் என்பது 4 மணி நேரம். ஆனால் அந்த ராச்சாமத்திலே மனிதன் தூங்கி கொண்டிருப்பான். என்ன நடக்கிறது என்று தெரியாது. கண்மூடி கண் திறப்பது தான் ராச்சாமம். தேவனுக்கு 1000 வருஷம் அப்படிப்பட்டதாகும். கண்மூடி கண் திறப்பது போன்றது. மனிதர்கள் இப்படிப்பட்டவர்கள். அவர்கள் நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். நித்திரை நாம் செய்யும்போது நேரம் போவது நமக்கு தெரிவது இல்லை. அதுபோன்றுதான் மனிதர்கள். அவருடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. புல் போன்றவர்கள் என்கிறார். என இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மோசே எழுதுகிறார், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். எங்களுடைய நாட்கள் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. அப்பொழுது நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாவோம் என்று சொல்கிறார். நம் நாட்களை நாம் எண்ண முடிந்தால் அவை குறுகியவை என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஞானமாக வாழ்வது என்றால் வாழ்க்கை கடந்து போவதை உணர்ந்து விசுவாசத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் நேராக நாம் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று மோசே ஜெபிக்கிறார். மனிதனின் இக்கட்டான நிலையை போக்குவதற்கு அவர் வழி உண்டாக்கினார். ஆம், இல்லை என்றால் நாம் நிலையானவர்கள் இல்லை, புல்லை போன்றவர்கள், நித்திரையை போன்றவர்கள். நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை வேகமாக கடந்து போனாலும் இயேசுவில் நமக்கு ஒரு வாக்குறுதி இருக்கிறது. யோவான் 3:16 தெளிவாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரடி உழவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் இல்லாமல் நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? பாவ மனிதனுக்கு பாவத்தோடு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பாவத்தை அவன் வெல்ல முடியும் என்று வேதாகமும் வலியுறுத்துகிறது. அதற்கான பலத்தை தருவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதையும் சங்கீத புத்தகம் சொல்கிறது. ஒவ்வொரு கட்டளையும் ஒரு வாக்குத்தத்தம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு கட்டளையை தேவன் கொடுக்கும்போது அதற்கு கீழ்ப்படிவதற்கான பலத்தையும் அவர் தருவார். அப்படிப்பட்ட பலத்தை அவர் தர முடியாது என்றால் அவர் எந்த கட்டளையும் நமக்கு தருவது இல்லை. எனவே கட்டளை ஒன்று சொல்லும்போது அந்த கட்டளையை கீழ்ப்படிவதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்கிற வாக்குத்தத்தமும் அந்த கட்டளையோடு சேர்ந்து வருகிறது. எனவே ரட்சிப்பை குறித்து நாம் தெளிவான எண்ணமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் சங்கீதங்கள் இதுவரைக்கும் பார்த்த இந்த கருத்துக்களை எபேசியரிலே பவுல் 3 வசனங்களிலே தெளிவாக சொல்லுகிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய கிரியைகளை சார்ந்தது அல்ல. ஆனால் நம்முடைய கிரியைகள் நம்முடைய ரட்சிப்பை சார்ந்ததாக இருக்கிறது. தொடர்ந்து அவர் சொல்வதை பாருங்கள். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆம், தேவனுடைய வார்த்தைகளின்படி நடப்பது என்பது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. கட்டளைகளின்படி கீழ்ப்படிவது நமக்கு நன்மை அவ்வளவுதானே. உபாகம் 10:13 பாருங்கள். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? எதற்கு கட்டளையின்படி கீழ்ப்படிய வேண்டும்? நமக்கு நன்மை உண்டாவதற்காக. நாம் நம்மை தேவனுடைய சமூகத்தில் ஒப்படைப்போமா என்கிற கேள்வியை கேட்டு பாருங்கள்.
இராணுவ வீரர்களின் அணிவகுப்புகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதுபோன்ற அணிவகுப்புகளில் அதிகாரி என்ன கட்டளை இடுகிறாரோ அந்த கட்டளையின்படி அவர்கள் நடப்பார்கள். அட்டென்ஷன் என்று சொல்வார்கள். உடனே 2 கால்களையும் சேர்த்து நிற்பார்கள். ஸ்டாண்டர்ட் ஈஸ் என்று சொல்வார்கள். கால்களை விரித்து நிற்பார்கள். ஸ்டாண்ட் ஈஸி என்று சொல்வார்கள். இன்னமும் கால்களை விரித்து கொஞ்சம் தளர்வாக உடலை வைத்துக் கொள்வார்கள். இடது பக்கம் திரும்பு, வலது பக்கம் திரும்பு, முன்னே பார், முன்னே நட என்கிற கட்டளையெல்லாம் கொடுப்பார்கள். அந்த கட்டளைகளின்படி அவர்கள் கீழ்ப்படிந்து நடப்பார்கள். யுத்தத்தில் இவ்வாறாக அவர்கள் செயல்படுவார்கள். எதிரியை சுடுவதற்கு முன்னராக அட்டென்ஷன் அல்லது ஸ்டாண்டர்ட் ஈஸ் அல்லது ஸ்டாண்ட் ஈஸி போன்ற கட்டளைகளை எல்லாம் சொல்லியா துப்பாக்கியை வைத்து சுடும்படியாக கட்டளையிடுவார்கள்? இல்லை. அப்படியானால் எதற்கு இந்த பயிற்சி? ஒரு இராணுவ வீரர் சொல்கிறார், ஒரு முறை படகில் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தோம். திடீரென்று எங்களுடைய அதிகாரியின் குரல் கேட்டது. எல்லோரும் குறியுங்கள் என்று ஒரு சத்தம் கேட்டது. அது எங்களுடைய அதிகாரியின் குரல். உடனடியாக நாங்கள் எல்லோரும் குனிந்தோம். ஏன் குனிய வேண்டும், எதற்காக குனிய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கேட்கவில்லை. நாங்கள் குனிந்த அடுத்த வினாடி எங்களுடைய தலைக்கு மேலாக ஒரு பெரிய மரம் பறந்து சென்றது. எங்களுடைய அதிகாரி அந்த மரம் எங்களை நோக்கி வருவதை பார்த்து குனியுங்கள் என்று கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது எங்களுக்கு நன்மையாக முடிந்தது என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருப்பதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். ரட்சிக்கப்படுவதற்காக அல்ல, ரட்சிக்கப்பட்டதுனால மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தைகளின்படி நாம் நடப்போம். தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணம் வாங்கிங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலே எங்களை நான் உங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை, இலவசமாக ரட்சிப்பை நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதே சமயத்தில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக கட்டளைகள் தந்திருக்கிறேன், ஏராளமான ஆலோசனைகளை தந்திருக்கிறேன். அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் உதவி செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.